அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டுக்கும் இறைவா போற்றி. நத்தைக்கு வீடு அதன் கூடு, இதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஏன் நத்தை வீடு கூடுன்னு பேசுகிறோன்னா, அதுக்கு நான் ஆன்சரை முதலே சொல்லிடுறேன். இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக நான் சொல்ல விரும்பப்படுறேன். இன்ஃபேக்ட் ஒரு ஒரு ஜோக் தான் இது. அந்த டெர்மட்டாலஜி அப்படின்னா அந்த ஸ்கின் சம்மந்தமான நோய்களுக்கான டாக்டர், தோல் சரும பிரச்சனைக்கான டாக்டர், ஒரு புகழ்பெற்ற டாக்டர்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது, இது வேடிக்கையாக நான் பார்த்த துணுக்கு, இது உண்மையானதும் கூட ஒரு டு சம் எக்ஸ்டென்ட். நிறைய துறை இருக்கின்றது மருத்துவத்தில். கண், காது, மூக்கு, வாய், ஹார்ட்டு, கிட்னி, லிவர், நியூரோ, ஸ்பைன், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் டெர்மட்டாலஜி எடுத்தீங்க, நீங்கள் ஏன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஸ்கின் சருமத்தை அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு டாக்டரை கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் 3. ஒன்று, யாரும் இரவில் ஃபோன் பண்ணி நம்மளுக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் எமர்ஜென்சின்னு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. 1. 2வது, ஸ்கின் மருந்தால் யாரும் செத்து போகிறதில்ல. யாரும் பேஷண்ட் வில் நாட் டை. இந்த மாத்திரை சாப்பிட்டா உடனே ஒருத்தர் இறந்துட்டார்ன்ற பிரச்சனை ஸ்கின்னில் வராது டெர்மட்டாலஜியில். 3வது, பெரும்பான்மையான நோய்கள் குணமாகிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த எக்ஸிமா இருக்குது, சொரியாசிஸ் இருக்குது. அப்படின்னா எக்ஸிமா எப்படின்னா நீர் கலப்பானது, அமாவாசை பௌர்ணமிக்கு கூடும் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற நாளில் குறையும், அமாவாசை பௌர்ணமினா கூடுன்ட்டு. ஏன்னா ஒரு ப்ரொப்பிசாலிக்கு NF6ன்னு ஒரு ஆயின்மெண்ட்டை தடவிங்க, அவ்வளோதான், இதாக முடிஞ்சிச்சு. அது அதுவாக போனால் தான் உண்டு. அது சிலது கையில் மட்டும் வரும், சிலது காலில் மட்டும் வரும். இது போல் நிறைய விதவிதமான ஸ்கின் நோய்கள் உண்டு, தோல் நோய்கள். அப்போ அவங்க இந்த இடத்துல அந்த டாக்டர் இதை சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால், அப்போ அதை நான் படித்த உடனே தான் எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னுடைய அரிஸ்டாட்டில் நண்பர் சொன்னது தான். அவர் எப்போதுமே சொல்லுவார், நத்தைக்கு அதன் வீடே கூடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அது கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கார் அந்த டாக்டர் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இதை அவர் படிச்சிட்டாரு, பெரிய ஃபேமஸான டெர்மட்டாலஜிஸ்ட்டு, ஃபேமஸான ஸ்கின் டாக்டரு. அவருக்கு ஓகே. காமன் மேன், மிடில் கிளாஸ் பீப்புள், அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள், அடுத்த கட்டம் போகணுன்னு ஆசைப்படக்கூடிய உங்களை போன்ற என்னை போன்ற ஆட்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பது சரியா தவறா, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். பார்ப்பதற்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி. நான் பொதுவாக படம் பார்த்தேன்னா அப்படியே பைத்தியம் மாதிரி படம் பார்ப்பேன். இன்ஃபேக்ட் சமீபத்தில் ஒரு படம் பார்க்குறேன், பேராசூட்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் ஒரு சிலிண்டர் மேன், அவருடைய குடும்பம், 2 குழந்தைகள், அப்பா ரொம்ப கண்டிப்பாக வச்சுருப்பார். டிப்பிக்கல் ஸ்டோரி. அது கதை நல்லா இருந்தது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த குழந்தைகள் ஒரு எக்ஸ்ட்ராடரியாக நடிச்சிருப்பாங்க. அந்த குழந்தை ருத்ரான்ற ஒரு பெண்ணும் அவனுடைய அண்ணனும் ரொம்ப பிரமாதமான ஒரு நடிப்பு. 2 குழந்தைகளுமே சில இடத்துல அந்த குழந்தைக்கும் மேலே ஒரு சில எக்ஸ்ட்ரா நடிப்புலாம் நம்ம விட்டுடலாம். பட் அந்த பிள்ளைகளுக்கு அந்த நடிப்பு பெரிய விஷயம். அதுவும் அந்த பெண் குழந்தை எக்ஸ்ட்ராடரி. இந்த மாளிகைப்புறம்ன்ற படத்துலேயும் அதே போல் தான் ஒரு பெண் குழந்தை படத்தையே தூக்கி நிறுத்தியிருப்பாள். அந்த கண்ணாலே பேசுவாள் அந்த பொண்ணு. அப்போது எனக்கு என்ன கேள்வி வந்ததுன்னா, இப்போது ஒரு குழந்தை தொழிலாளரை உபயோகப்படுத்தக்கூடாது, குழந்தை தொழிலாளரை நம்ம பயன்படுத்தக்கூடாது நம்மளோட தொழிலில் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திட்டங்கள் உண்டு. நார்மலாக ஹோட்டல்லாம் குழந்தைகள்லாம் வேலைக்கு இருந்தாங்கன்னா அந்த பல்லை வச்சு தான் வயசு கண்டுபிடிப்பாங்க. அப்போ இந்த சினிமாவில் குழந்தைகளை உபயோகப்படுத்துவது குழந்தை தொழிலாளர் சட்டத்துக்கு கீழே வருமா வராதா? அது தவறு. ஹோட்டலில் ஒரு குழந்தைய யூஸ் பண்ணக்கூடாது, 18 வயசு கீழே குழந்தைய பயன்படுத்தக்கூடாது, வேலைக்கு வச்சுக்கூடாது அப்படின்னு சொன்னால் சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் எப்படி வச்சுக்கலாம்? ஏன்னா அந்த குழந்தைய எடுத்தோன்னே நடிப்பு வந்துடுமா?
அதை திட்டி மிரட்டி இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி அந்த வயசுக்கு மீறின அது ஒரு புழிஞ்சு தானே அது பண்ணுவாங்க. உங்களுடைய என்னுடைய கருத்து சரியாக தவறான்னு தெரியாது. அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு. உங்களுடைய கனிவான பார்வைக்கு அதை விட்டுறேன் நான். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய 2 விஷயங்கள். ஒன்று வந்து தவளை பொதுவாக அதுக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. தவளைக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. அது எப்படின்னா வந்து ஒரு 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 கதை தான் இதுவும். ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டோரி. ஒரு தவளை நல்ல நல்ல கொழுன்னு தவளை இருக்குது. முயல் சைஸில் அது தூக்கி வந்து ஒரு நீர் வந்து சூடேற்றப்பட்டுகிட்டே இருக்குது. அதில் போடுறாங்க. போட்ட பிறகு அந்த சூடு ஏற ஏற அந்த சூட்டுக்கு ஏற்ப தன்னுடைய தோலை வந்து வந்து மாற்றி அமைச்சிட்டே வரும் அந்த தவளை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நேரத்துக்கு அப்புறம் அதிக சூடாகும்போது அந்த தவளை வந்து எகிரி குதிக்க முயற்சி பண்ணும். அதால் முடியாது, செத்து போயிடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சுடு தண்ணி தான் அந்த தவளையை கொண்டதுன்னு சொல்லிட்டு. இது மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் உண்மையும் கூட. எப்போ குதிக்கணும், எப்போ எதை செய்யணும் அப்படின்றது தான் வந்து இங்கே தெரியல. அந்த தவளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைலேஜ், அதாவது 99 டிகிரி வரைக்கும் ஒரு தண்ணியை சூடு பண்ணினா ஒன்றும் நடக்காது. 100th டிகிரி அப்படின்னும்போது ஆவியாகுது. அந்த 1 டிகிரி எஃபெக்ட் ஒரு கொஞ்சம் அது கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்ததுன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து யோசிச்சிருந்ததுன்னா அந்த தவளை வந்து ஸ்டார்டிங்லேயே ஜம்ப் பண்ணியிருக்கலாம். சூடு இல்லாத போதே அது ஒன்றும் ஜம்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அது. ஆனால் அது வந்து அந்த அந்த சூழ்நிலையை விட்டுட்டு வெளியில் போக அதுக்கு வந்து மனசு இல்லை. அப்போ அது வந்து தன்னை அதிலே தன்னுடைய இருப்பை தக்க வைத்து கொண்டு அதில் எப்படி அந்த போட்டியை வந்து சமாளித்து ஜெயிக்கலான்றது எண்ணுதே ஒழித இந்த இடத்த விட்டு வெளியில் போகணுன்ற எண்ணம் வரல. அப்போது இதற்கு காரணம் அந்த தவளைக்கு எப்போ முடிவு எடுக்கணுன்றது தெரியல, அந்த முடிவை எப்படி செயல்படுத்தணுன்றது தெரியலன்றதான் விஷயம். காரணம் இந்த தவளை வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்குது. தனக்கான பாதுகாப்பான சூழ்நிலையில் தான் இருப்பதாக நினைத்து கொண்டிருந்ததால் அது தன் உயிரை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அது வெறும் தவளைக்கு மட்டுமல்ல, நம்ம அனைவருக்குமே பொருத்தமான விஷயம். அதாவது நாம் அனுமதித்தால் ஒழிய நம்மை வந்து அழிக்க யாரால முடியாது. ஸோ இதுதான் அதில் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தவளை இருக்குது, தவளை மாதிரி தான் நாமளும் அப்படின்றது நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைலேஜ் போட்டால் நம்ம பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். அதாவது வந்து அந்த எக்ஸ்ட்ரா மைலேஜுக்கு வந்து யாரும் வந்து தயாராக இல்லை. எக்ஸ்ட்ரா எட்ஜுக்கு யாரும் தயாராக இல்லை. எக்ஸ்ட்ரா டிகிரிக்கு யாரும் தயாராக இல்லை. அப்படின்னும் போது நம்ம இருக்கிற பிரச்சனையோடு நம்ம உழன்று ஒரு டைமில் வந்து சோர்ந்து போய் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்ம கதை. காரணம், நம்ம வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால, அந்த பாதுகாப்பான சூழ்நிலையே இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால. திரும்பவும் சொல்கிறேன், AAA தான் லைஃப்பில் எப்போதுமே நான் வச்சுங்க. அதாவது ஒன்று சர்வைவல், ஒன்று செக்யூரிட்டி, ஒன்று சக்ஸஸ். சோத்துக்கே வழி இல்லை, அப்போ வந்து சர்வைவல் ஓரியன்டட்னு சொல்லுவாங்க. அப்புறம் சோத்துக்கு வழி இருக்குது, அப்புறம் பிள்ளை குட்டிகளுக்காக சாப்பாடு, நமக்கு பாதுகாப்பான இடம்ன்றது வந்து செக்யூரிட்டி ஓரியன்ட். மாதம் மாதம் EMI கட்டணுன்றது. 3வது சக்ஸஸ் ஓரியன்ட், இறங்கி அடிக்கணும். இந்த அப்போ நமக்கான ஒரு வெற்றி, நமக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து அமைச்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது வந்து 3வது இருந்தால் தான் முடியும். அதில் நம்ம வந்து நீங்கள் அதுக்கான ஒரு விஷயந்தான் நீங்கள் பார்க்க வேண்டியது. அது இப்போது நீங்கள் கேட்கலாம், சொக்கலிங்கம் அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும், நாம் உடைக்கணுமா நம்ம கூட இருக்கோம் உடைச்சி கொடுக்கணுமான்ட்டு. அது இட் டிபெண்ட்ஸ். என் கேஸில் நடந்தது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் கேஸில் யாராவது ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஒரு பெரிய பணக்காரன் வந்து அவனுடைய மகளுக்கு திருமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறான். நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன், அந்த போட்டியில் வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து என் மகளை திருமணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு சொன்னோடனே, அவன் பெரிய கோடீஸ்வரன், எல்லாருக்குமே தெரியும். மார்க் ஜுகர்பர்க் மாதிரி ஒரு பெரிய கோடீஸ்வரன் வச்சுங்களேன்.
ஆயிரக்கணக்கான பேர் வராங்க அந்த போட்டிக்கு. எல்லாம் பேப்பர், பென்சிலு, லேப்டாப்பு, ஐபேடு, ஹை எண்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தோட வராங்க. திடீர்னு வந்து ஒரு ஸ்க்ரீன் விளக்குறான். அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அது நீளம் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஸ்விம்மிங் பூலில் குதிக்கணும். குதித்து நான் சொல்லும்போது குதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துக்கு அந்த கரையை அந்த அதர் சைடு வந்து நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். அவங்க தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லிவிடுவான். அதில் வந்து ஒரு 1000 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 100 பேருக்கு நீச்சல் தெரியாது. அவன் வெளில போயிடுவான். மிச்சம் 900 பேர் நீச்சல் தெரியும். உடனே டக்குன்னு அந்த ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்விம்மிங் ஷார்ட்ஸ்லாம் போட்டு கேப்லாம் போட்டு காகல்ஸ்லாம் போட்டுட்டு பந்தயத்தில் குதிப்பதற்காக தயாராகிடுறாங்க. விசில் ஊதப்படும், எல்லாம் குதிப்பாங்க. 1 கிலோமீட்டர் நீளம். ஒரு 200 மீட்டர் போனோடனே மேலே ஒரு ஹெலிகாப்டர் பறக்கும். ஹெலிகாப்டர் வந்து ஒரு 30-40 ரொம்ப பெரிய முதலை குட்டிகளை முதலையோட அம்மாவையும் தூக்கி அந்த ஸ்விம்மிங் பூலில் போடுவாங்க. அந்த முதல்ல வரதை பார்த்த உடனே என்னடா அது ஏதோ ஒன்று பார்த்தா முதல்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ரிவர்ஸில் நம்ம பாலுங்க ஓடி அதில் வந்து ஒரு 900 பேரில் 899 பேர் பேக்கில் ரிவர்ஸ் வாங்கி கரையேறிடுவாங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும் துணிஞ்சு போவான். முதலைகள்லாம் டபாச்சு அது உள்ளகெல்லாம் சந்துகத்தில் போய் அவன் முதல்ல வந்துடுவான். அவன் சொல்லிவிடுவான் அந்த பொண்ணோட அப்பா, அந்த போட்டியை ஆரம்பிக்கும் போது நான் இங்கே இருப்பேன், ஆரம்பிச்ச உடனே அங்கே இருப்பேன், உங்களோட மாமனாராக உங்களை வரவேற்கேன்னு சொல்லிட்டு இவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த அந்த ஜெயிச்சவனை வந்து நீ தான் வந்து என்னுடைய சாம்ராஜ்யத்துக்கே வந்து தலைவனை, என் பொண்ணுக்கு மட்டும் இல்லை, நீ வந்த ஸ்பீடு, உன்னுடைய நாலேஜு, அந்த கட் பண்ணி வந்தது, துணிஞ்சு நீ பந்தயத்தில் இறங்கினது எல்லாமே பாராட்டத்தக்கது. நான் எதிர்பார்த்ததும் உங்கள்கிட்ட நிறைய நல்ல அம்சங்கள் இருக்குது. ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை, நான் கொடுக்கணும்னு நினச்ச சொத்துகள் மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்களை கொடுக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே கன்னத்தெலாம் கட்டி பிடிச்சி புத்தகம் கொடுத்தும்போது அவன் வந்து அப்படின்னு சொல்லுவான். அந்த மூச்சு வாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல என்னை தள்ளி விட்டவன் எவன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏன் அப்படின்னோடனே நான் அந்த போட்டியை பார்க்க வந்தேன், அவன் உணவை தள்ளி விட்டுட்டான். சரி தள்ளி விட்டுட்டாங்களே, சரி நம்ம எப்படியும் போனாலும் நனைஞ்சுதான், சரி அந்த பக்கம் போகலான்னு தான் நான் வந்துட்டு இருந்தேன். திடீர்னு முதல்ல வந்தது. இப்போ எனக்கு வந்து பின்னாடி போகிறதுக்கு முன்னாடி போனாலும் அதே எஃபர்ட் தான் போட போகிறேன். ஆனால் முன்னாடி போனால் அப்படின்னா ஒரு கால் பந்தயத்தில் ஜெயிக்கலாம், நமக்கு பொண்ணும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்குன்ற ஒரு எண்ணம் அந்த சில பொழுதில் ஏற்பட்டதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு உயிர் பணம் மயிரா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலோட நான் வந்து அந்த அடுத்த பக்கம் அந்த ஸ்விம்மிங் பூலோட அடுத்த பக்கம் நான் வந்து அந்த கரையை தொட முடிஞ்சது, அந்த கோட்டை தொட முடிஞ்சது, உங்களை பார்க்க முடிஞ்சது. ஸோ இது நான் வந்து போட்டிக்கு பார்வையாளராக தான் வந்தேன். ஆனால் யாரோ எனக்கு பிடிக்காதவன் தான் எனக்கு பின்னாடி இருந்து தள்ளி விட்டுருக்கான். அது அந்த பக்கத்து வீட்டு சாலமனா ஏற்று வீட்டு ரஜாப்பா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னோடனே அது எது எப்படி இருந்தாலும் கவலைப்படாத, உனக்கு இஸ்லாமியர் தள்ளானா, முஸ்லீம் தள்ளானா, இந்து தள்ளானாலாம் மேட்டர் கிடையாது. நீ ஜெயிச்சிட்ட போட்டியில் நான் சொன்ன சொல் காப்பாற்ற என் பொண்ணும் என்னோடய சொத்துக்களும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவன் கம்ஃபர்ட் ஜோன், அவன் வந்து வேடிக்கை பார்க்க வந்தான், பக்கா கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தவன். அவனுக்கு ஒரு வாய்ப்பு பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்குது. அந்த வாய்ப்பை வந்து மற்றவங்கள மாதிரி இவனும் பின்னாடி வந்திருக்கலாம். அவன் யோசிக்கிறான் அந்த க்ஷணத்தில் அந்த ப்ரெஷர் வரும்போது, பின்னாடி போகிறதுக்கும் அதே எஃபர்ட் தான், முன்னாடி போகிறதுக்கும் அதே எஃபர்ட் தான். இப்படி போனாலும் முதலை கடித்து சாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, இப்படி போனாலும் உண்டு. அதுக்கு தான் நம்ம அந்த எல்லைக்கோட்டை தான் தொடர தூரம் தானே, தொட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். அப்போ இந்த இடத்துல அவன் ஜெயிச்சதுக்கான 2 விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று, குளத்தில் தள்ளப்படவில்லை என்றால் அவனுடைய திறமை என்னவென்று அவனுக்கே தெரிந்திருக்காது. அது உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். நம்ம வந்து ஒரு போட்டியில் குதிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய திறமை வந்து எப்போதுமே இந்த குடத்துக்குள்ளே வச்ச விளக்கு போல தான் இருக்கும். ஸோ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்கப்படும் போது, இல்லை நாம் உருவாக்கணும் போது, அதுதான் நம்மளுக்கு இதுக்கப்புறம் சான்சஸ் இல்லைன்னும் போது முழு திறமை ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளிப்பட்டே ஆகும். நம்பர் 2, அவனை வந்து முதலைக்கு காவு கொடுக்க நினைத்தவன் அவன் திறமையை வெளிக்கொணர உதவியதாக அவன் தெரிந்து கொள்ளணும். அவன் கனவை அடைய அவன் வந்து ஒரு கருவியாக இருந்திருக்கான். இது வந்து என்னுடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
நான் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் இருந்தேன். அஹ் கடல் மாதிரி தான். எனக்கு பணம் வேணுன்னா போவேன், ஏதோ ஒரு வேலையை பார்ப்பேன், சம்பாதிப்பேன், ஹாப்பியாக ஊர் சுற்றுவேன், நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன். இப்படி ஒரு லைஃப்பில் இருந்த இடத்துல ஒரு இதே போல தான். எப்படி வந்து அஹ், யாரோ ஒருத்தன் நமக்கு பிடிக்காதவன் நம்ம கடலில் ஒரு நீச்சல் குளத்தில் போட்டியில் தள்ளி விடுறானோ, அவனும் வந்து வேணுன்ட்டு தள்ளி விட்டானா வேணான்னு தள்ளி விட்டானா கிடையாது. முதல்ல போடுறதுக்கு முன்னாடி தானே அவன் தள்ளி விட்டான். அவன் அப்போ அவனுக்கு இன்டென்ஷன் வந்து இவன் சாகணுன்றதா இருக்க முடியாது. இவனை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணுன்றது கூட அவன் இன்டென்ஷனாக இருந்திருக்கலாம். அதுதான் அவன் இன்டென்ஷனாக மேக்ஸிமம் இருந்திருக்க முடியும். அதே போல் எனக்கு ஒரு தொழில் தெரியாது. நான் வந்து அந்த ஒரு ரியல் எஸ்டேட் அப்படின்னு ஒரு தொழிலில் ஏமாற்றப்படுறேன். ஒருத்தர் வந்து பச்சையாக ஏமாத்துறாரு. நான் கேட்குறேன் வந்து இந்த விஷயம் கேட்கும்போது, ஏன் வந்து இதுக்கு வந்து ரிஜிஸ்டார் பணம் கேட்கல, இதுக்கு ரிஜிஸ்டார் பணம் கேட்குறாரும்போது, அதானே எனக்கு தெரியலையே அப்படின்னாரு. என் கூட ஒரு தம்பி ஒருத்தர் இருந்தாப்புல. அவன் வேண்டு பண்ணானா இல்லை அது தெரிஞ்சு பண்ணா தெரியாமல் பண்ணான்னு தெரியாது. இப்போ எல்லாமே வந்து கனெக்டிங் இந்த டாட்ஸ்னும் போது ஒரு சைடில் பார்த்தா கூட்டு களவாணிகளோ அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவன் இதன் மூலமாக அவனுக்கான ஆதாயத்தை தேடிட்டு அவன் கரெக்டாக பிரிஞ்சு போயிட்டான். சார் இட்ஸ் ஓகே. அது நம்ம விஷயம் யார் சம்பாதிச்சாங்க, யார் பிரிஞ்சு போனாங்க, யார் கூட இருக்காங்கிறது விஷயம் இல்லை. அவர் ஏமாற்ற போய் தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் எப்போதுமே சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு உண்மையாச்சு. அதாவது ஒரு 3-4 நாட்கள் அவர் ஏமாத்தினான்னு தெரிய வந்தவுடனே நான் ஸ்தம்பிச்சு போயிட்டேன். அவர் குரான் படிக்கிறவர். ஒரு கேட்டால் 5 முறை நமாஸ் பண்ணக்கூடியவன்னு சொல்லுவார். எப்போதுமே குரானை சுற்றக்கூடியவர். இப்படி ஏமாற்றிட்டாரே அப்படின்னு ஆண்டாள்கிட்ட நான் வந்து ஒரு மனமுருக கேட்டபோது, அப்போது என்னுடைய லைனே மாறுது. எப்படி வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன ஷார்ப்பான சிந்தனை, ஒரு சின்ன மாற்று கருத்தை கொண்டு வரேன். நாங்கள் ஸ்தம்பிச்சு போகலை. ஸ்தம்பிச்சு போக இருந்த நான் சுதாரிச்சுக்கிட்டேன். கீழே விழுந்த நான் எழுந்திருக்கேன். நான் வந்து யாரையும் எதிர்பார்க்காம நானே எழுந்துக்கணும்னு முடிவு பண்ணேன். அதனால் எனக்கு இப்போ நான் வந்து வானம் வந்து தொடக்கூடிய உயரமா அப்படின்னு எனக்கு ஒரு 3 வருஷம் முன்னாடி கேட்டிங்கன்னா, ஐயோ என்னால் முடியாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தேன். எங்கள் அம்மா வந்து ஹார்லிக்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஹார்லிக்ஸில் வந்து ஒரு 1/2 டம்ளர் ஹார்லிக்ஸ் போட்டு அதை வந்து கட்டியாக்கி ஸ்பூனில் வச்சு சாப்பிட்றது, பிரிட்டானியா மில்க் பிக்கிஸ் வாங்கி சாப்பிட்றது, எங்கள் அம்மா வச்சு சாம்பார் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்கு தொக்கு எங்கள் அம்மா சூப்பராக வைப்பாங்க. அது யாராலுமே அது மாதிரி வைக்க முடியாது. அந்த தொக்கை சாப்பிட்டுட்டு அதுக்கு வெறுமனே வந்து பசங்க சாப்பிட்டுட்டு கால் நட்டி வந்து என் ஒய்ஃப் வந்து கால் வலிக்குதுன்னு ஏதாவது சொல்லி கால் அமுக்க சொல்லிவிட்டு, எங்கள் அம்மா வந்து எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க கைக்கும் காலுக்கு. அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவாங்க. அந்த சனிக்கிழமை எப்போல்லாம் சொல்லணும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. இது போல் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு எந்த கவலையும் இல்லாமல் இருந்த இடத்துல ஒரு பெரிய ப்ரெஷர் க்ரியேட் பண்ணப்பட்டது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு முறை வந்து ரஷ்யாவுடைய இவங்க வந்து ஹிட்லருடைய படைகள் இரவு என்றால் வந்து ஒரு பாம்பு போட ஆரம்பித்தாங்க. அதை வந்து மூன் அட்டாக்னு சொல்லிட்டு அதோட பேர். அப்போ வந்து ஒரு விமானம் வந்து ஒரு பாம்பு போடுது இரவில் இல்லை பகலில் அப்படின்னா, விமானம் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவி கிடையாது. இது போல் கருவி வேணும்னு அவங்க வந்து 14 வருஷமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து அவங்க அப்போ கண்டுபிடிக்கல. வின்ஸ்டன் சர்ச்சில் கூப்பிட்டு சொல்கிறாரு, இன்னும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் செயல்படலைன்னா இன்னும் ஒரு வாரத்தில் லண்டன் வில் பி டூம்ட் அப்படின்னு சொல்கிறார். லண்டன் தரமட்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறார். 14 வருடம் கண்டுபிடிக்க முடியாத அந்த விமானம் வந்தால் அதை கண்டுபிடித்து அதை வந்து ஷூட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு 14 வருஷமாக அவங்களுக்கு அதை வெற்றி கிடையாது. ஆனால் 2 நாளில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுதான் ரேடார். அப்போது அதே போல் அந்த ப்ரெஷர், நெசசிட்டி இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க. தேவைகள் தான் வந்து கண்டுபிடிப்புகள் தாயின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கான ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நத்தை வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஓடு தான் அந்த வீடு. அது கடைசி வரைக்கும் அப்படி தான். அந்த அந்த ஓட்டை உடைச்சா உயிர் போயிடும். ஆனால் இங்கே நமக்கான ஓட்டை உடைக்கல அப்படின்னா நம்ம உயிர் வாழ்றதே வேஸ்ட். நம்ம உயிர் போயிடும். நத்தையோட ஓட்டை உடைச்சா அது உயிர் போயிடும். நம்மளுடைய ஓட்டை நமக்கான அந்த பாதுகாப்பு வளையத்தை உடைக்கல அப்படின்னு சொன்னால் நாம் இருக்கிறது ஒன்று தான், செத்து போகிறது ஒன்று தான். நம்ம செத்து போயிடுவோம். 10ஓட 11 செத்து போவோம். அப்போ அங்கே யாரோ ஒருத்தரை நான் முழுமையாக நம்புகிற இடத்துல அவர் ஏமாத்துகிற பட்சத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், எனக்கான புது அவென்யூ ஆக்சுவலாக வந்து அனசானுக்கெலாம் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி பயங்கர கோபம்.
ஒரு அட்வொகேட் தான் விடுங்க சார், அவன் ஒரு ஆள் தூக்கி போட்டு போங்க, உங்கள் லெவல் என்ன அப்படின்னு சொன்னோன்னா நான் அப்போ தான் சிந்திக்கிறேன். ஆமாம், இவன் ஒரு ஒரு இவ ஒரு ஏமாத்துறவனுக்கு இந்த உலகம் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது ஏமாந்தா எனக்கு கொடுக்காதா அப்படின்ற என்னுடைய தத்துவம் ஞாபகம் வந்தது. சரி எங்கே போகிறான், நம்ம பணம் தானே, அவன் போகும்போது என்ன எவ்வளோ நாள் இருக்க போகிறான், போகும்போது எல்லாத்தையுமே வச்சு அனுப்ப போகிறாங்க, பிள்ளைங்க பார்த்துக்குமா, பின்னாடி பார்த்துக்குமா, யார் பார்த்துப்பாங்கன்னெலாம் எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க். ஏமாத்துறவனுக்கு அந்த விஷயங்கள்லாம் வரும், பணத்தை குறிப்பாக பணம் ஏமாத்துறவனுக்கு. அப்புறம் நான் விட்டுட்டேன். நான் சரி ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகணுன்னு வச்சுருந்தேன், போட்டு பார்த்துணும் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து க்ளீனாக மேட்ரு முடிக்கணும்னு வச்சுருந்தேன். மேட்டர்னால் வந்து கொலை பண்ணுறது அப்படிலாம் கிடையாது, என்னோட எண்ணத்தில் கிடையாது. டெக்னிக்கலாக என்னெல்லாம் பண்ணணும், ஏன்னா எனக்கு ஒரு கண்ணு போனால் கூட அவனுக்கு 2 கண்ணு போகணுன்றது முடிவில் நான் தெளிவாகிட்டேன். பட்டு இன்றைக்கி என்னை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் என்றைக்காவது எங்கேயாவது பார்த்தா அவருடைய ஒரு முழு உருவ வெண்கல சிலை என் வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் என்ன காரணம் சொல்லிங்கன்னா, எனக்கான ஒரு புதிய பாதையை அவர் தான் திறந்து விட்டிருக்கார். அவர் இறைவன் அனுப்பி இறை தூதனாக நான் பார்க்கின்றேன். அவர் உடம்பு ஃபுல்லாக போய், வாய் ஃபுல்லாக போய், கண்ணு ஃபுல்லாக போய், பேசினா போய், கேட்டால் போய், உண்மைன்றதே அவருக்கு சத்தியமாக கிடையாது. ஆனால் அந்த மகா புருஷன் மட்டும் என் வாழ்க்கையில் வரல அப்படின்னு சொன்னால் நான் மக்கு சொக்காவே இருந்திருப்பேன். இன்றைக்கி வந்து ஒரு கிங் மேக்கராக மாறுறேன், ஒரு கிங்காக மாறியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு டொமைன், வேறு ஒரு இண்டஸ்ட்ரி, ஹியூஜ் ட்ராவல் நான் இப்போ பண்ண போகிறேன். ஒரு 3 months ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேபி ஒரு 6 monthsக்குள்ளே என் பொண்ணோட மேரேஜ் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற சொக்கலிங்கம் வந்து இப்போ இருக்கிற சொக்கலிங்கமாக இருக்க முடியாது. எலான் மஸ்க் வந்து இவ்வளோ பெரிய ஆளாகும்போது நம்ம ஏன் அந்த முயற்சியெலாம் ஈடுபடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து கொடுத்த மகா புருஷர் அவர். அப்போது அந்த இடத்துல என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டார் அவர். நான் ஏமாற்றப்பட்டதால் எப்படி வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒருத்தன் தள்ளி விடப்படுறானோ அதே போல் இவர் நோயிங்லி அன்னோயிங்லி ஏமாத்துறது அவர் ஃபுல் டைம் ஜாபாக இருந்தாலும் அவர் எனக்கு நல்லது பண்ணிட்டார். அப்போ நான் இன்றைக்கி என்னோடய மனநிலை எப்படி இருக்குன்னா, என் கம்ஃபர்ட் ஜோனை உடைத்த மகான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வெண்கல சிலையோ இல்லை வந்து தங்கத்தில் கூட செலவு வைக்கலாம், அந்தளவுக்கு பெரிய நல்ல விஷயத்தை எனக்கு பண்ணியிருக்காரு. அப்போ உங்களுக்கும் ஒன்று யாராவது உண்மையான மகான் வந்து வழிகாட்டுவார், இல்லைனா இது போல் யாராவது வந்து 24/7 420s யாராவது வந்து உங்களை பிரச்சனையில் மாட்டி விடுவாங்க. இட் மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்க போகின்றது, உங்களோட முழு திறமை வெளிப்படுறதுக்கான நேரம் வந்துவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நத்தைக்கு இருந்து விட்டு போகட்டும் அதன் கூட வீடாக, நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. நாம் நத்தை அல்ல, அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு 6 அறிவு 6. அப்போது கொஞ்சம் பெட்டராக திங்க் பண்ணுங்கள், பெட்டராக ப்ளே பண்ணுங்கள். இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இல்லை, கொண்டாடுவதற்கு. வாழ்க்கை கொண்டாடும் போது நமக்கான கொண்டாட்டமாக இருக்க முடியும், நம்ம சுற்றி இருக்க எல்லாருக்குமான கொண்டாட்டமாக இருக்கணும். அந்த வகையில் இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் படகு தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு தென்காசியிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.